நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. ஆகா ஷாப் லக்ஸரியா இருக்கலாம், பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க. பீகார் சட்டமன்ற தேர்தல் வருவதை ஒட்டி பாஜக சார்பில் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. 71 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது பாஜக என்று அறிகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், பீகாருடைய சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நிலையில் பாஜக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்கன்னு அறிகிறோம். இந்த முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய தொகுதிகள், அங்கே பாஜக சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பற்றிய விவரங்கள் என்ன? வணக்கம். பீகார் மாநில சட்டப்பேரவைக்கு நவம்பர் 6, 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. மொத்தம் உள்ள 243 தொகுதிகளில் ஆளும் ஐக்கிய ஜனதா தளமும் பாரதிய ஜனதாவும் தலா 101 தொகுதிகளிலும், எஞ்சியுள்ள தொகுதிகள் இதர கூட்டணி கட்சிகளும் போட்டியிடுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தான் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் முதற்கட்டமாக 71 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை சற்று முன்னதாக வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது பீகார் மாநிலத்தில் பாஜகவின் சார்பில் துணை முதல்வர்களாக இருக்கக்கூடிய சாம்ராஜ் சௌத்ரி தாராப்பூர் தொகுதியிலும், மற்றொரு துணை முதல்வரான விஜயகுமார் சின்ஹா லக்கிசராய் தொகுதியிலும் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சாம்ராஜ் சௌத்ரி அந்த பீகார் மாநிலத்தினுடைய பாஜகவினுடைய முக்கிய முகமாக பார்க்கப்படுகிறார். குறிப்பாக எப்படி தமிழகத்தில் அண்ணாமலை பாஜகவினுடைய முகமாக காணப்பட்டாரோ, அதே போல இந்த சாம்ராஜ் சௌத்ரி பீகார் மாநில பாஜகவினுடைய முக்கிய முகமாக பார்க்கப்படுகிறார். இவர் இதற்கு முன்பு சட்ட மேலவை உறுப்பினராகத்தான் இருந்தார். ஆனால் இந்த முறைதான் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட இவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மற்றொரு அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் நபீனுக்கு பங்கிப்பூர் தொகுதியிலும், ரேணு தேவிக்கு பெட்டியார் தொகுதியிலும் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நான் சொன்ன இந்த தொகுதிகள் எல்லாமே அங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகள். பெட்டியா, லக்கிசராய் உள்ளிட்ட தொகுதிகள் எல்லாமே மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகளாக பார்க்கப்படுகின்றது. இது தவிர பாஜகவின் முக்கிய தலைவர்களாக பார்க்கப்படுகின்ற காயத்ரி தேவி பரிகார் தொகுதியிலும், தாரி கிஷோர் பிரசாத் என்று ஒருவர் இருக்கிறார். இவரும் முக்கியமான ஒரு நபர். இவர் கட்டிகார் தொகுதியிலும் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சுகாதார அமைச்சராக இருக்கின்ற மங்கள் பாண்டே சிவான் தொகுதியிலும் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எஞ்சியுள்ள 30 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் நாளை அல்லது நாளை மறுநாள் பாஜக வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆளும் கட்சி தரப்பில் தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டு பட்டியலை வெளியிடப்பட்டுவிட்ட நிலையில் எதிர்பக்கம் காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி அடங்கிய மகா கட்பந்தன் கூட்டணியில் இன்னும் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தொகுதி பங்கீடோ போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கையோ எதுவுமே இறுதி செய்யப்படாத நிலையில் எதிர் முகாமில் ஒரு நீண்ட இழுபறி காணப்படுவது கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. ஆகா ஷாப் லக்ஸரியா இருக்கலாம், பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க.